வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு நம்புவோம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்களுடைய டே ரொட்டீன் விளாக் தான். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எங்களுடைய டே எப்படி போகுது அப்படின்றத அந்த வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் லீவு. இந்த லீவில் எப்படி போகுது பசங்க கூட அப்படின்றதான். என்னதான் பசங்களுக்கு ஸ்கூல் லீவாக இருந்தாலும் எங்கள் பையனுக்கு மட்டும்தான் ஸ்கூல் லீவு. எங்கள் பாப்பாவுக்கு அஸ்யூஷுவல் ஸ்கூல் தான். ஏன்னா வந்து வருஷம் 10th அப்படின்றதுனால ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்க. அதுதான் வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். காலையில எழுந்த உடனே எப்பயுமே ஆஸ் யூஸ்வல் ரொட்டீன் தான். பசங்களுக்கு 2 பேருக்கு ஸ்கூல் லீவ் வந்தா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா வேலை செய்யலாம். பசங்களுக்கு என் பாப்பாவுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறதுனால நம்ம எப்பயுமே நம்மளுக்கு ரொட்டி வேலை தான். காலையில எழுந்து அறக்க பறக்க அவங்களுக்கு சமையல் வேலை முடிச்சு அவங்கள அனுப்புறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும்னு ஆயிடுது. என்னதான் எவ்வளவு நேரத்துக்கு நம்ம எழுந்தாலுமே அந்த ஒரு டயர்ட்னஸ் வந்து ஆயிடுது. அதனால ஃபர்ஸ்ட் சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி மாட்டு வேலைக்கெல்லாம் வெளியே வரணும். இல்லைன்னா வச்சுக்கோயேன், மாட்டு வேலை முடிச்சுட்டு நம்ம உள்ள போயிட்டு பார்க்கணுன்றதுக்கு அதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அப்படியே தொடர வேண்டியது தான். ஒரு 4 வருஷம் அவ்வளோதான். எங்கள் பாப்பா ஸ்பெஷல் கிளாஸ் அடுத்து வந்து மறுபடியும் எங்கள் பையனுக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆயிரும். அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த ரெஸ்ட்ன்றதை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அது இந்த மாடு கண்ணெலாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோ, இன்னும் சொல்லவே தேவையில்ல. நமக்கு எப்பவுமே வந்து ஓவர் டியூட்டி வேலை தான். காலையிலாவது பகலாவது எப்பவுமே நமக்கு ஒரே மாதிரி வேலை தான். நான் சொல்றது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மாடு கண்ணு வச்சுங்கிறவங்க. ஏன்னா மற்ற வேலை இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போறோம்னா கூட வச்சுக்கோயேன், நம்ம காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம். ஆனா நமக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி 24 மணி நேரம் வேலை தான். அது அந்த மாடு கண்ணு போடும்போதெல்லாம் நைட் டியூட்டி வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும் பாருங்க. நைட்ல அது கண்ணு போட்டா ரொம்ப ஒரு கொடுமையா இருக்கும் உண்மையாலுமே. ஏன்னா எனக்குலாம் ஸ்டார்டிங்லாம் நமக்கு நிறைய பேருக்கு வந்து இருட்டுனாவே பயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் நானும். அப்படியே பழகி போயிடுச்சு. அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் மாடுலாம் பாவம் உண்மையாலுமே. ஆனா 7:30 ஆகுதோ இல்லையோ வெயில் வந்து சுள்ளுன்னு அப்படியே சும்மா சுட்டெரிக்க ஆரம்பிச்சிருது. அந்த பால் கறதுக்கு பாப்பா ஸ்கூல் காமிச்சிட்டு 7 மணிக்கு ஸ்கூல் காமிச்சிட்டு வந்து பால் கறக்கிறதுக்குள்ள நமக்கு போதும்னு ஆயிடுது அந்த வெயில்ல. அதுக்கே அப்படியே சும்மா தலை சுத்தி மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. ஒரு வழியா பால்லாம் கறந்துட்டு மாட்டுக்கெல்லாம் குளிச்சு போட்டு முடிச்சுட்டு என்னதான் எங்க பையன் வேலை செஞ்சாலுமே அது 1-2க்கு போடுவான். நம்ம இந்த பெரிய மாட்டுங்க கூட டக்குன்னு குளிச்சு காமிச்சு முடிச்சிடலாம். அந்த கண்ணுக்குட்டிங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை காமிச்சு அவங்களெல்லாம் புடிச்சு கட்டி அந்த கட்டின இடமெல்லாம் சுத்தம் பண்றதுக்குள்ள நம்மளுக்கு உடறா போகுது. எங்கன்னா ஓடி போயிடலாம், என்னடா இது வேலை அப்படின்ற மாதிரி ஆயிரும். இருந்தாலும் என்ன பண்றது, நம்மளுடைய குடும்ப முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா நம்ம வந்து உழைச்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து சும்மா இருந்தாலே நம்மள யாரும் ஏன் இது செய்யற இதை செய்யலன்னு சொல்லிட்டு கேட்கல. ஆனா நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்க்கு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் துணையா நின்று சப்போர்ட் பண்ணணும், சரிங்களா? அதுதான் நம்மளுடைய எண்ணம். நிறைய பேருடைய இது என்ன மாதிரி இருக்க லேடிஸுங்கெல்லாம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மாடுலாம் பால் கறந்து முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு இன்னும் போதும் ஆயிரும். அதுவும் இந்த சென மாடுங்களாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோயேன், அதுங்களுக்கு அந்த செனை முத்தன ஸ்டேஜா இருந்தா அதுங்க அந்த கறக்கிற 1/2 லிட்டர் 1 லிட்டர் பாலுக்கு டங்குன்னு எகிரி உதைக்கும். அதுங்களெல்லாம் கறந்து முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு நம்மளுக்கு இன்னும் போதும் ஆயிடும். இப்ப கறக்கிற மாடெல்லாம் வச்சுக்கோயேன் 5 மாசம் செனை ஆனாவே போதும். இது இப்போ செனை தான், இதுக்கு கிறுக்கு பிடிச்சிக்கும், நல்லாவே இருக்கும், டங்குன்னு எகிரி உதைக்கும். என்னத்த பண்றது, அது வச்சாலே 2 உதைய வாங்கினு அதுக்கப்புறம் நம்ம கறந்து ஊற்ற வேண்டியதுதான். என்ன பண்றது, நமக்கு கோவம் வர்ற மாதிரி தான் அதுங்களுக்கும் கோவம் வருது. ஒரு வழியா பால்லாம் கறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டுங்களுக்கு கண்ணுக்குட்டிங்களா குளித்தி காமிச்சு முடிச்சுட்டு இந்த தட்டுலாம் நம்ம சாயந்தர டைம்ல அட்டுன்னு வந்து வைக்கலன்னா காலையெல்லாம் வாய்ப்பே இல்லை. யாரா இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு நெல்லுப்புள்ளி போட்ட வேண்டியதா இருக்கும். அதனால நல்லா முடிஞ்ச வரைக்குமே சாயந்தர டைம்ல தட்டுல அருண் வந்து வச்சுக்குவேன். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம டக்குன்னு அது கறக்கிற அரைக்குறை பாலுக்கும் நம்ம டக்குன்னு தட்டு போட முடியும். அது இந்த வெயிலுக்கு நம்ம என்னதான் தட்டு கொட்டினாலும் என்னதான் தீனி போட்டாலுமே வெயிலுக்கு பாலும் இல்லை. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா கறக்கிற மாடு கூட வெயிலுக்கு பால் கறக்கிறதுல. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால சுத்தமா பாலுமே வந்து குறைஞ்சிருது. அதனால நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து கவனிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் பார்த்து கவனிச்சிடணும். நமக்கெல்லாம் எப்பயுமே ஓவர் டியூட்டி வேலை தான். அதாவது இந்த அதிகமா காசு இருக்கிறவங்களுக்கும் நல்லா வசதியா இருக்கிறவங்களுக்கும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த அதிகமா காசு பணம் வச்சுங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சம்பாரிச்சு காசை செலவு பண்ண தெரியாம செலவு பண்றதுக்காக ஊரா போவாங்க. ஆனா நம்மள மாதிரி இருக்கிறவங்க செலவு பண்றதுக்கு காசை சம்பாதிக்கிறதுக்காக ஊரா போக வேண்டிய சூழ்நிலை. என்ன பண்றது, எங்க பசங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் தான். எங்க பையனுக்குலாம் எங்கன்னா போலாமான்னு கேக்குறான். நம்ம போய் எங்க போய் கூட்டின்னு போற சொல்லுங்க பாக்கலாம். நம்ம தான் எங்கேயுமே போக முடியாது மாடு கண்ணு வச்சிருந்தா. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்க மாடு கண்ணு வச்சுங்கிறவங்க. இந்த மாதிரி சின்ன ஏதாவது பிள்ளைங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதுதான். மாட்டு வெள்ளம் முடிச்சுட்டு காலை சாப்பாட்டை முடிச்சுட்டு அதுக்கு மேல பசங்களுக்கு
மதிய டைமில் இல்லைன்னா ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி எதனா ஒரு வேலையை வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இல்லைன்னா வச்சுக்கோங்க பிள்ளைங்களும் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க. நம்ம தான் 20 வருஷம் பூரா வீட்டிலே இருக்கிறோம், நமக்கு வந்து வேலை செய்யறதுனால தெரியுது. ஆனால் பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு மாதம் ஸ்கூலுக்கு போயிட்டா தெரியுது, வீட்டில் இருக்கிறனால அவங்களுக்குமே ரொம்ப போர் அடிச்சது போகும். அதனால நான் என்ன பண்ணுறது இப்போல்லாம் இந்த மாதிரி எதனா ஒன்று செஞ்சு அவங்கள சமாளிச்சிருது. இருந்தாலுமே எங்கன்னா போகலான்றாங்க, நம்ம இந்த மாடு கண்ணை விட்டுட்டு எங்கே போகிற சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் பசங்களுக்கு ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்து கூட வச்சுக்க ரொம்ப நாள் ஆச்சு. சரி லீவ் விட்டு பின்னாடி தான் எடுத்தது. சரி நான் சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சு தரேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வீட்டில் இருக்கும்போது தான் 2 பேருமே வீட்டில் இருக்கும்போது தான் இதை செஞ்சேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் அந்த இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகுவாங்க. இல்லைன்னா வச்சுக்கோ போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப லோலியா. அதனால என்ன பண்ணுறது, இப்போ வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் அதிகமாக கடையில் வாங்கி கொடுக்க மாட்டேன். இந்த அதிரசம் இதெல்லாம் செஞ்சு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் சரி சிக்கன் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது சிக்கன் ரைஸ் தான் கேட்டாங்க. சரி நூடுல்ஸ் இருந்ததுனால சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை மாற்றி அதுக்கப்புறம் சிக்கன் நூடுல்ஸ் தான் செஞ்சோம். சரி அவங்களுடைய பேரை சொல்லி நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சு திருப்தியாக சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி பசங்களை எப்படி சமாளிப்பீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கன் நூடுல்ஸ் தான் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் முலாம்பழம் இருந்துச்சு, கிட்னி பழம் வீட்டில் வாங்கிட்டு வச்சிருந்தது, அதை ஜூஸ் போட்டு குடிச்சாங்க. வீட்டில் 10 கிலோ சக்கரை இருந்தாலையும் இந்த ஒரு மாசத்துல காலி ஆயிரும் சரிங்களா. அதுக்கப்புறம் இதுன்ட்டு நான் வந்து முருங்கைக்கீரை, இந்த ஆவாரம்பூ இது எல்லாமே அரைச்சி வச்சிருந்தேன் எண்ணெய்க்கு ஊற போடுறதுக்கோசரம். செம்பருத்தி அதெல்லாம் அரைச்சி அன்னைக்கு டே வந்து இப்படி தாங்க போச்சு. வீடியோ பிடிச்சா